டித்வா புயலின் பின்னர் வசிப்பதற்கான வீடுகளை இழந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு தற்காலிகமாக தங்குவதற்காக அதிகபட்சமாக 6 மாதங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டு வாடகை கொடுப்பனவை 9 மாதங்கள் வரை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வீடுகளை இழந்து வசிப்பதற்கு வீடற்ற நிலைக்குள்ளான வீட்டு உரிமையாளர்கள் தமது வீடுகள் கட்டி முடிக்கப்படும் வரை தற்காலிகமாக வேறு ஒரு இடத்தில் தங்குவதற்காக அதிகபட்சமாக 6 மாதங்கள் வரை வழங்கப்பட்ட மாதாந்த வீட்டு வாடகை கொடுப்பனவை அதிகபட்சமாக 9 மாதங்கள் வரை நீடிப்பதற்கு தேவையான சுற்றுணர்வு அறிவுறுத்தல்களை வெளியிடுதல், கற்கள், மண், இடிபாடுகள் குவிந்துள்ளமையால் பாலடைந்துள்ள வயல் நிலங்களை மீண்டும் பயிர் செய்கைக்கு ஏற்றவாறு சீரமைப்பதற்காக மாவட்ட விவசாய அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் அல்லது உதவி ஆணையாளரினால் அங்கீகரிக்கப்படும் மதிப்பீட்டுக்கு அமைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அனுமதிகளை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அந்த இடிபாடுகளை அகற்றி மீண்டும் பயிர் செய்கைக்கு உகந்ததாக சீரமைப்பது தொடர்பான சுற்றுநிருபம் மற்றும் அறிவுறுத்தல்களை வெளியிடுதல், பாறைகள் உருண்டு விழுந்த மற்றும் மண்சரிவு ஏற்பட்டுள்ள இடங்கள் அல்லது மண்சரிவு அபாயம் இருக்கின்ற இடங்களில் மண்சரிவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பரிந்துரைக்கேற்ப மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள மண்சரிவு தணிப்பு வேலை திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முன்னுரிமை அடிப்படையில் பயன்படுத்துதல், தேவைப்படும் நிதியை அவசர நிவாரண மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பொருத்தமான வகையில் திரைசேரியின் மூலம் வழங்குதல்.